டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து. ஃபர்ஸ்ட் மூவியான ஓ மை கடவுளே லவ் அண்ட் ஃபேண்டசி மூவியாக எடுத்திருந்தார். அசோக் செல்வன் கேரியரில் ஹிட் மூவியாக அமைஞ்சுது. இந்த மூவி காமெடி ப்ளஸ் இமோஷனல் சப்ஜெக்டாக எடுத்திருக்காரு. அதில் வெற்றியை அடைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் குறுக்கு வழியில் முன்னேறது தப்பு அப்படின்னு என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் மூலியமாக சொல்ல வந்த மெசேஜ் இதுதான். மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ். இந்த படத்தில் பிஜிஎம் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு. இந்த படத்தில் பாட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. ரைஸ் ஆஃப் டிராகன், ஏண்டி விட்டு போனேன், அதுக்கப்புறம் மாட்டிக்கினார் ஒருத்தர் அப்படின்ற ஒரு ரீமேக் சாங்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து. ஃபர்ஸ்ட் மூவியான ஓ மை கடவுளே லவ் அண்ட் ஃபேண்டசி மூவியாக எடுத்திருந்தார். அசோக் செல்வன் கேரியரில் ஹிட் மூவியாக அமைஞ்சுது. இந்த மூவி காமெடி ப்ளஸ் இமோஷனல் சப்ஜெக்டாக எடுத்திருக்காரு. அதில் வெற்றியை அடைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் குறுக்கு வழியில் முன்னேறது தப்பு அப்படின்னு என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் மூலியமாக சொல்ல வந்த மெசேஜ் இதுதான். மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ். இந்த படத்தில் பிஜிஎம் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு. இந்த படத்தில் பாட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. ரைஸ் ஆஃப் டிராகன், ஏண்டி விட்டு போனேன், அதுக்கப்புறம் மாட்டிக்கினார் ஒருத்தர் அப்படின்ற ஒரு ரீமேக் சாங்கு எல்லாமே ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு.